ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸோடங்க 1 ஏக்கர் சேல்ஸ் வந்துருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒரு 10 கிலோமீட்டருங்க. தென்வடல் நீளமான காடு. 1 ஏக்கருக்கு ஃபுல்லாகவே வந்து தென்னங்கன்று போட்டாச்சுங்க. அது எல்லாத்துக்குமே வந்து சொட்டு நீரும் போட்டாச்சு. வந்தா போனா தங்குறதுக்கு இன்டர்லாக் கல்லில் வந்து ஒரு சின்ன ஒரு சாலையை ஒட்டி இருக்கிறாங்க. பக்கத்துலேயே பாருங்க பாத்ரூமோட. நீங்க வாங்கி என்ன பண்றீங்கன்னா உங்க டேஸ்ட்டுக்கு எப்படி வேணுமோ ஆல்டர் பண்ணிக்கோங்க. அதனால அவங்க அப்படியே விட்டாங்க. உள்ளுக்குள்ள ஒரு தனியாக ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க. கமர்ஷியல் சர்வீஸும் ஒன்று இருக்குதுங்க. இதுக்கு வழித்தடம்னு பாத்தீங்கன்னா 12 அடிங்க. உள்ள லேண்டுக்குள்ள வர்றதுக்கு வந்து தனியாவே நம்ம வந்து தடம் வாங்கி வச்சிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான செம்மண் காடு. பக்கத்துல ஃபுல்லா வீடுகளா இருக்குதுங்க. நல்ல ஒரு சேஃப்டியான ஏரியா. பொள்ளாச்சியிலிருந்து வந்தீங்கனாலும் பக்கம், கோயம்புத்தூர்ல வந்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் டிராவலுங்க. உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட் வரவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம். ஏதாவது ஒரு அளவான பட்ஜெட்ல ஒரு லேண்ட் வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல வந்தா போன ஸ்டே பண்ணிட்டு கார்டனிங் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு சின்ன லெவலில் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து தாராளமாக சூட்டாங்க. உடுமலைப்பேட்டை தெக்க மலையடிவாரத்தில் வெறுங்காட்டவே வந்து 40 லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு போர், ஒரு சர்வீஸ், ஒரு சின்னதாக ஒரு வீடு, அது உடுமலைப்பேட்டை டவுன்லேருந்து மேற்கு ஒரு 10 கிலோமீட்டரில். இந்த ப்ரைஸ் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல எங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 1 ஏக்கர் விட்டு தாங்க இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப டிமாண்டு.